எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் வேலை போகும், ஆனால் திரும்ப வரும். எப்படி சொல்கிறேன்னு எனக்கே ஒரு அனுபவம் இருக்குது. நம்ம ரயில்வே டிக்கெட்டிங் சிஸ்டம் இதை எடுத்துக்கிட்டோன்னா, ஆரம்பத்தில் அது வந்தப்போ மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. அதில் ஒன் ஆஃப் த ட்ரெயினிஸ் நான். அந்த சாஃப்ட்வேரில் பணி செய்த ஒரு ட்ரெயினியாக எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஸோ அப்போது அதை நாங்கள் செய்து கொண்டு இருக்கும்போது, இந்த மென்பொருள் சாஃப்ட்வேர், அதாவது டிக்கெட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டரைஸ்டு டிக்கெட்டிங் சிஸ்டம் வரவே கூடாது அப்படின்னு பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது. அவங்க சொன்ன காரணம், அந்த போராட்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்துவிட்டால் இப்பொழுது புக்கிங் கிளர்க்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வேலை போயிடும் அப்படின்னு அந்த எதிர்ப்பை அவங்க பதிவு பண்ணாங்க. எதிர்ப்பு சரிதான், அவங்க சொன்னதும் சரி, வேலை பறி போயிடும் சொன்னதும் சரி. புக்கிங் கிளர்க்ஸ்க்கு வேலை இழந்தாங்க, ஆனால் திரும்ப அதே வேலைக்கு வந்தாங்க. எப்படி வந்தாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டரை கற்றுக்கிட்டு அது வழியாக எப்படி நம்ம முன்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற திறனோடு திரும்ப வந்தாங்க. ஸோ இப்போ ஏஐ வந்தப்புறம் இதே பயம் வந்திருக்கு. எல்லா வேலையும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, போகும், திரும்ப வரும். வரும்போது நீங்கள் ஏஐ பற்றி சில புரிதல்களோடு உங்களுடைய கல்வி அமைப்பை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் திரும்ப அதே வேலைக்கு மேம்பட்ட சம்பளத்தோட, மேம்பட்ட திறனோடு நீங்கள் உள்ளே வரலாம். இது அடிப்படை. ஸோ இது டெக்னிக்கலாக சொல்லப்போனால் ரீஸ்கில் பண்ணிக்கணும். அதே ஸ்கில் தான், நான் அதே டிக்கெட் புக்கிங் தான் பண்ணுறேன். ஓகே, அதே கிளரிக்கல் வேலை தான் பண்ணுறேன், அதே டேலி வச்சு நான் பேலன்ஸ் ஷீட் எடுக்கிறேன். பட் ஏஐ உதவியோடு அதை செய்யக்கூடிய ரீஸ்கில் வேணும். சார் நான் ஏற்கனவே இதெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்கேன், ஏஐலாம் யூஸ் பண்ணுறேங்க அப்படின்னா, அப்ஸ்கில். நீங்கள் ஏற்கனவே இருக்க இந்த ஸ்கில்லுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் உயர்வான அறிவோடு நீங்கள் திரும்ப வரணும், திறனோடு வரணும். ஸோ அப்போது வேலைவாய்ப்பு பறிபோகுமா ஏஐ வழியாக அப்படின்னா போகும், ஆனால் அந்த வேலை வேறு மாதிரியாக திரும்ப வரும். அதற்கான ரீஸ்கில் மற்றும் அப்ஸ்கில் நமக்கு தேவைப்படும். மோடியும் அதை அதில் குறிப்பிட்டிருக்கார்.